ஒரு ஊரில் ஒரு கல்வெட்டுக்காரர் இருந்தார். அவர் வாழ்க்கையில் தன் மீதும் தன் நிலை குறித்தும் மிகவும் அதிருப்தி அடைந்திருந்தார். ஒரு நாள் ஒரு பணக்கார வணிகரின் வீட்டை கடந்து பல நல்ல உடைமைகளையும் முக்கியமான பார்வையாளர்களையும் கண்டார். அவர் பொறாமைப்பட்டார் மற்றும் அவர் வணிகராக இருக்க வேண்டும் என்று விரும்பினார். அவருக்கு ஆச்சரியமாக அவரது ஆசை நிறைவேறியது. ஒரு வணிகராக பெரும் செல்வத்தையும் அதிகாரத்தை அனுபவித்தார். ஆனால் அவர் ஒரு உயர் பதவியில் இருந்த ஒரு அதிகாரி அனைவராலும் மதிக்கப்படுவதையும் பார்த்தபோது மீண்டும் மகிழ்ச்சியற்றவராக மாறினார். அவர் அதிகாரியாக விரும்பினார். மீண்டும் அவரது விருப்பம் நிறைவேறியது. இப்போது ஒரு அதிகாரியாக அவர் போற்றப்பட்டார் மற்றும் பயந்தார். ஆனால் சூரியன் சக்தி வாய்ந்த செல்வாக்கை அவர் விரைவில் கவனித்தார். இது வயல்களை எரித்து மக்களை மண்டியிடக்கூடும். அவர் சூரியனாக இருக்க விரும்பினார். அவருடைய விருப்பம் நிறைவேறியது. சூரியனாக அவர் சக்தி வாய்ந்ததாக பிரகாசித்தார். அப்போது ஒரு மேகம் வந்து அவரது கதிர்களை தடுத்தது. கோபமடைந்த அவர் மேகமாக மாற விரும்பினார். அப்போதும் அவருடைய விருப்பம் நிறைவேறியது. ஒரு மேகமாக அவர் புயல்களையும் வெள்ளங்களையும் கட்டவிழ்த்து விட்டார். ஆனால் ஒரு வலிமையான சக்தி தன்னை தள்ளுவதை உணர்ந்தார். அதுவே காற்று. எனவே அவர் காற்றாக மாற விரும்பினார். காற்றாக அவர் கடுமையாக வீசினார். மரங்களை வேரோடு பிடுங்கினார் மற்றும் வீடுகளை அழித்தார். ஆனால் பின்னர் அவர் ஒரு பெரிய அசையாத பாறை எதிர்கொண்டார். பாறையின் வலிமையை விரும்பி அதுவாக இருக்க விரும்பினார். அதனால் அவர் பாறையானார். பாறை போல வலிமையாக நின்று கொண்டிருந்த போது அவர் ஒரு கூர்மையான வலியை உணர்ந்தார் மற்றும் ஒளிச்சத்தம் கேட்டார். கீழே பார்த்தபோது ஒரு தாழ்மையான கல்வெட்டி தனது அடிவாரத்தில் அயராது உழைத்து துண்டுகளை செதுக்குவதை கண்டார். பாறையை விட கல்வெட்டி அதிக சக்தி கொண்டவன் என்பதை உணர்ந்து மீண்டும் கல்வெட்டியாக வேண்டும் என்று ஆசைப்பட்டார். அவரது விருப்பம் நிறைவேறியது. மேலும் அவர் தனது அசல் நிலைக்கு திரும்பினார். இப்போது அவரது உண்மையான வலிமை மற்றும் முக்கியத்துவத்தை அறிந்தார். நமது சொந்த பலம் மற்றும் திறன்கள் மதிப்புமிக்கவை என்பது இந்த கதை நமக்கு நினைவூட்டுகிறது. மேலும் நம்மை மற்றவர்களுடன் ஒப்பிடுவதை விட நம்ம தனித்துவமான திறமைகளையும் பங்களிப்புகளையும் பாராட்ட வேண்டும். நன்றி.